வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் திரு விஜயசங்கர் ராமச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து கரப்பாம்பூச்சிகளினுடைய போராட்டம் டெல்லியை உலுக்கி கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய ஒடுக்குமுறை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கண்ணீர் புகை குண்டு வீசுறதே அதுல அந்த கண்ணீர் புகை குண்டு வீச்சு பக்கத்துல நிக்கும் போது ஒருத்தர் மேல விழுது, அவர் கீழே விழுகிற காட்சி பாக்குறதுக்கே ரொம்ப கோரமானதாக இருக்கு. டெல்லியில தான் இது நிலைமை அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாகவும் நீட் தேர்வை ரத்து செய்யணும்ன்ற கோரிக்கையை வச்சு இங்க போராட்டம் நடத்துறவங்க மேல தமிழ்நாடு காவல்துறை நடத்துகின்ற கொடுமைகளையும் கூட பார்க்கவே முடியல சார். நேற்று ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்ட அறவழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எஸ்எஃப்ஐ உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு தோள்பட்டை விலகி இருக்கிறது, ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு, ஒருத்தருக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிருக்குது. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஹிப்ல அந்த போன் டிஸ்லோகேட் ஆன அளவுக்கு அவர் மேல காவல்துறை பூட்ஸ் காலால மிதித்து தூக்கி குண்டுக்கட்டாக அள்ளி எரியும் போதே எலும்புகள் முறிவதை பார்க்க முடிகிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார் இந்த போராட்டங்களை? அதாவது தாவேக்கா கொள்கை எதிரி இந்த கொள்கையில பின்தொடர்றாங்கன்னு நினைக்கிறேன். கொள்கை எதிரி எங்களுக்கு பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாங்கல்ல, இந்த அடக்குமுறை கொள்கையில கரெக்டா இருக்காங்க. அதுல மத்தபடி எந்த கொள்கையும் அவங்க ஏத்து பேசுனது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இந்த கொடூர தாக்குதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 விஷயங்கள் இந்து ரிப்போர்ட்ல இருக்குது. இந்து ரிப்போர்ட்ல ஷாக் பேட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஷாக்னா அந்த தடி இருக்குல்ல, அந்த குண்டாந்தடியில எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அது உங்களை அடிச்சு அதெல்லாம் நாங்க சினிமால தானே சார் பாத்துருக்கோம். அதெல்லாம் உண்மையிலே இருக்கா சார்? இருக்கு. இன்னைக்கு இந்துல ரிப்போர்ட் வந்திருக்கு. பெல்லட்ஸ் இங்க காஷ்மீர் பாத்தீங்களா, புள்ளி புள்ளியா உடம்பு ஃபுல்லா அப்படி வந்திருக்கும். அது யூஸ் பண்ணிருக்காங்க. இல்லன்னு சொல்லி போலீஸ் சொன்னாலும் இந்துல போட்டோவே போட்டிருக்காங்க. இன்னைக்கு தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதனால இது ரொம்ப கொடூரமான தாக்குதலாக இருக்கிறது. அதே பாணியில், அந்த கொள்கை எதிரின் பாணியில் இந்த கொள்கையை இப்படி எதுக்காம விஜயோட அரசு இன்னைக்கு அப்படி அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த போராட்டம் என்பது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் இந்திய அரசியல் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி நடந்த போராட்டம் ஊழல்ங்கிற பிரச்சனையை வச்சு வந்துச்சு. அப்புறம் நிர்பயாக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்போ அந்த மாதிரி போராட்டங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எடுத்து பேசி, இது ஜென்சின்னு சொல்லப்படும் அந்த தலைமுறை. அந்த ஜென்சிங்கிறது 15ல இருந்து 26 வரைக்கும் இருக்கிறவங்க, அந்த வயசுல இருக்கிறவங்க ஜென்சி. அதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை 29ல இருந்து 42. இளைஞர்கள், இந்தியாவின் இளைஞர்கள் சொன்னீங்கன்னா இந்த செக்ஷன் தான் சொல்றாங்க. இதுல முக்கியமானது என்ன, இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, ஜென்சியோட பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன், ஜென்சி ஒய் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 37 கோடி பேர், 40 கோடி இருக்குன்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு சர்வே இருக்கு. நம்ம தான் இன்னும் இது வரைக்கும் நடத்தவே இல்லைல்ல சென்சஸ் எல்லாம். அது யுனைடெட் நேஷன் சர்வே எப்படி 37 கோடிங்கிறது டெமோகிராபிக் டிவிடன்ங்கிறாங்க. டெமோகிராபிக்னா மக்கள் தொகை அமைப்பு. மக்கள் தொகையோட ஒவ்வொரு பிரிவா பார்க்கும்போது இளைஞர்கள் பெரிய சக்தி. உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ். சைனாலாம் கூட ஏஜிங் பாப்புலேஷன் இருக்கு, யூரோப்ல ஏஜிங் பாப்புலேஷன், வயதானவர்கள் அதிகமான அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் வருது. சோ இந்த உழைப்பு சக்தியை பயன்படுத்துறதுங்கிறது இந்தியாவை பெரிய ஒரு வல்லரசல் ஆக்க வேண்டும். வல்லரசா இருந்த போதும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெளியே நீங்க சொல்ற இந்த கொடூர தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் போதே பார்லிமெண்ட்ல மோடி என்னத்த பேசுறாருன்னா, இதே ஜென்சிய இளைஞர்களை பத்தி பேசுறாரு. என்னன்னா, முதல் முறையாக இந்தியா ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தி இருக்குது. சாதனைனா, ஸ்கை ரூட் என்ற தனியார் நிறுவனம் ஒரு ராக்கெட் தயாரிச்சிருக்கு. அந்த ராக்கெட் ஒரு பேலோட கொண்டு போய் மேல, அதாவது ஒரு சேட்டலைட் செயற்கை விண்கோளை வானில் செலுத்திக்கு. இதுதான் இந்தியாவோட ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ், சுயசார்புக்கான ஒரு விஷயம். அது ஒரு தனியார் நிறுவனம் செய்திருக்குது. அதை பாராட்டி பேசும் மோடி என்ன சொல்றாருன்னா, இந்திய இளைஞரின் திறமையை பார், எவ்வளவு அருமையான திறமைகள் வச்சிருக்காங்க, அவர்கள் எவ்வளவு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனா வெளியே இருக்கிற ஜென்சி இருக்காங்கல்ல, அவங்களை பற்றி சில உண்மைகளை சொல்லணும். அதாவது ஜென்சி பாப்புலேஷன், நான் சொன்னபடி யூத் பாப்புலேஷன் ஜென்சி தவிர மொத்தமா யூத்ன்னு எடுக்க 40 வயசு 40 கோடிக்கு பேர் போயிடுச்சு. இந்திய மக்கள் தொகையில 1/3 அதிகம், 4 பங்கு வந்துடுறது. அப்படிப்பட்ட பாப்புலேஷன் எவ்வளவு இப்ப இதே கவர்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு, புள்ளியியல் மினிஸ்ட்ரி. அவங்க பீரியாடிக் லேபர் சர்வேன்னு நடத்துவாங்க. லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னா அவ்வப்போது நடத்தப்படும் உழைக்கும் மக்களை பற்றிய சர்வே.
யாரெல்லாம் இந்தியாவில வந்து உழைக்கும் சக்தியா இருக்காங்க. அப்படிப்பட்ட சர்வே எடுக்கும் போது இந்த ஜென்சியோட லேபர் ஃபோர்ஸ் இந்தியால லேபர் அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து 29.4% அந்த ஏஜ்ல இருக்காங்க. அதுல வந்து பெரும்பாலும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்தது வேலைக்கு போக போறாங்க. அதுல என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அது வந்து இந்திய அளவுல மொத்தமா பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 11.9 12% வந்து அன்எம்ப்ளாய்டு இருக்காங்க, அதாவது வேலை இல்லாம இருக்காங்க. அது வந்து எப்படின்னா ஒரு 3-4 கோடி பக்கத்துல வரும். அது வந்து ரூரல் ஏரியா வந்து இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, நகரங்கள்ல தான் நம்ம வேலை இருக்கணும். ஆனா நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து 17% ஆயிடுது, இன்னும் ஒரு 5 கோடி ஆயிடுது. ஏன் அப்படின்னா ரூரல் ஏரியால வந்து அவங்க இருக்கிற வேலைகள், அங்க இருக்கிற ஃபார்ம், அந்த அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் வந்து பண்றாங்க. இப்ப இது ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்திருக்கு. ஏன் இது முக்கியமா பிரச்சனையா பார்க்கணுங்கிறேன்னா, மோடி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. என்ன சொன்னாரு? 2 கோடி வேலைகள் ஒரு வருடத்துக்கு, ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை வந்து நாங்க உருவாக்க சொன்னாரு. அப்படி உருவாக்கி இருந்தா ஜென்சி பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இன்னொன்னு, இந்த வேலை இருக்குல்ல, வேலையின் குவாலிட்டி இருக்குல்ல, தரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேஷுவல் லேபர், கிக் எக்கானமின்னு சொல்றோம்ல. இந்த ஸ்விக்கில வேலை பார்க்குற, பார்ட் டைமா வேலை பார்க்குற அந்த இந்த இளைஞர் பட்டாலும் ஒரு இன்ஃபார்மல், அது முறை சாராத தொழில் மட்டும் இல்லாம எந்தவித பணி பாதுகாப்பும் கிடையாது, பிஎஃப் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அன்னன்னைக்கு காசு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்விக்கி ஆளுங்க கூட போராட்டங்கள் நடத்துறாங்க. இதுதான் ஜென்சியோட இது அடிப்படையான ஒரு காரணமா இருக்கு. இது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப தொடர்ந்து இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது ஒரு பக்கம் அவங்களுடைய கல்வி உரிமைகள், அதற்கப்புறம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு உரிமை, அதற்கு பிறகு அந்த வேலையினுடைய தரம், குவாலிட்டி, தரம் நிரந்தரம் இல்லாத வேலை அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, பல நேரங்கள்ல அன்பெய்டு லேபரா இருக்காங்க. அதாவது குடும்பத்தோட தொழில் ஒண்ணு இருக்கும்ல, அதுல வந்து அவங்க சேலரி நான் சேலரிடு கேட்டகரின்னு இருக்கு. பல இடங்கள்ல வந்து கேஷுவல் லேபரா இருக்காங்க. அப்போ நம்ம டெமோகிராபிக் டிவிடெண்ட், இந்த அட்வான்டேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்காம இந்த சக்தி வந்து ரொம்ப நாளாவே வந்து இவங்க வந்து ஒரு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டாங்க. அது எங்க வெளிப்படுதுன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவனுக்கு வந்து பெரிய வாய்ப்பு. அடுத்தது தொழிற்கல்வி, அதுக்கு போறதுக்கு நீட் என்ற எக்ஸாம் இருக்கு. நீட் என்பது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நீட் என்ற முறையே தப்பு. அது வந்து ஒரு மாணவனின் ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு செய்யும் சிந்திக்கும் திறனையும் வளர்க்கும் நீட் கிடையாது. அது கிளியரா வந்து மெமரியை உங்களுடைய நினைவாற்றலை தான் சோதிக்கிறதை தவிர அது வந்து யாரும் அதுக்கு போக முடியுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கோச்சிங் சென்டர் போனே அந்த மாதிரி தான் பல பேர் வந்து அதுல போக முடியுது. அப்ப அந்த மக்கள் தான் இன்னைக்கு போராட வந்திருக்காங்க. பிஜேபி என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் போராடு விவசாயிகள் போராட்டத்தை அடக்கிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு. இதே மேல இது மாதிரி பல அடக்குமுறைகளை கையாண்டுதான் பண்ணாங்க. எல்லாம் காலிஸ்தான் தீவிரவாதி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் வெம்பு எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் அப்படின்னு சொல்லி, இவரெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவான சக்தி ரொம்ப நாள் அமெரிக்கால போய் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸ்ரீதர் வெம்பு. இங்க வந்து திடீர்னு தேசபக்தியோட இங்க வந்துட்டாரு. அங்க ஒரு கேஸ் இருக்கு அவர் மேல, அதை விடுங்க. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் என்னன்னா, அவர்களுக்கு ஆதரவு தளத்தில் இருக்கவங்க தான் இந்த போராட்டத்துக்கு வர்றதுக்கு முக்கிய பெரும்பாலும் இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நடுத்தர வரைக்கும் மேல் நடுத்தர வரைக்கும் அவங்க வந்து அவர்கள் தான் மெடிக்கல் எஜுகேஷன்ல போக முடியும், அதே மாதிரி இன்ஜினியரிங் எஜுகேஷன் போக முடியும். அதுக்கான நீட்ல வந்து பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது வந்து நமக்கு, அதாவது நீட் என்பது முறையே தவறுன்னு சொல்லும் போது அதுல வந்து முறைகேடு நடந்திருக்குங்கிறது வந்து 68 பேப்பர் ஏதோ ரிலீஸ் ஆகி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னொன்னு, இது என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ணுதுன்னா, மோடிக்கு இன்னொருதுன்னா, மோடி ரொம்ப பெரிய திறமையானவர், கரப்ஷனே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்துறாரு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கரப்ஷன் வந்து மாணவர்களின் எதிர்காலத்தையே பாதிக்கும் அளவுக்கு கரப்ஷனும் திறமையின்மையும் சேர்ந்து இந்த மக்களை கோவப்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் போராட்டத்திற்கான காரணங்கள் சார். அடுத்து போராட்டம் வெளிப்பட்ட விதம், ஒரு போராட்டம் என்பது பல வகைகள்ல வெளிப்படும். பொதுவாக வழக்கமாக நாம் பார்த்த போராட்டங்கள் அப்படின்றது வந்து ஒரு அரசியல் தலைமை அல்லது ஒரு ஊரறிந்த பிரபலம் அல்லது ஒரு விடுதலை போராட்ட தியாகி ஒருத்தர் வந்து அந்த போராட்டத்தை உண்ணாவிரதம் இருந்தோ அல்லது ஊர்வலம் சென்றோ அவரை முன்னெடுப்பார். உதாரணத்திற்கு ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து 1970களில் நடத்தின அந்த போராட்டத்துல அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு சோசியலிஸ்ட் பின்னணி கொண்டவர். அவர் ஒரு பார்வையை முன்வைத்து தேசிய அளவுல மாணவர்கள் வந்து அப்போ வந்து அவருக்கு பின்னாடி அணிதிரள்றாங்க. அது வந்து ஒரு போராட்டம். அதற்கடுத்து சமீபத்துல இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா 2014 அண்ணா ஹசாரே அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் ஒரு தியாகி போன்ற தோற்றத்தோட அவர் வர்றாரு. அவருக்கு பின்னாடி வந்து ஒரு எக்ஸ் பியூரோக்ரசி வந்து அவருக்கு பின்னாடி வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா உட்கார்றாங்க. அது ஒரு போராட்டம். இது ஒரு வகையான போராட்டம் அப்படின்னா, இப்ப ரொம்ப நியர் ரீசென்ட்ல பார்க்கும்போது அது வந்து அதனுடைய வடிவத்துல ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருப்பது போல தெரியுது. இந்த மாற்றம் இல்ல நீங்க சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது. அது என்னன்னா, இந்த மாற்றம் என்பது இங்கதான் புதுசா இருக்கு இந்தியாவில. அதுவும் ஜல்லிக்கட்டுல கூட நம்ம இதான் பார்த்தோம். ஜல்லிக்கட்டுல யார் தலைமை?
யாராவது ஒருத்தர் வந்து அறைகோல் விடுத்தாங்களா? அது வந்து பலவித சமூக குழுக்கள்ல சேர்ந்து கலாச்சார குழுக்கள், என்விரான்மெண்டலிஸ்ட் இந்த மாதிரி பல பேர் வராங்க. இதுதான் நீங்க கேட்ட கேள்வியில முக்கியமான இதுன்னா, போராட்ட முறைகள் மாறி போச்சு. போராட்டத்தை நடத்துவது யாருன்னா, டாப் டவுன் அப்ரோச், அந்த வெர்டிக்கல் கால், அந்த வெர்டிக்கல்ல மேல இருந்து ஒரு அழைப்பு விடுப்பது. இப்ப இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. சிபிஐ, சிபிஎம் எல்லாம் தொழிலாளர் போராட்டங்கள்லாம் பந்த் நடத்துறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, இது மேலிருந்து கீழே கொடுக்கப்படும் அறைகோல் அல்ல. இது வந்து கிடைமட்டமாக ஹரிசான்டல் நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம், அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சமூக வலைத்தளங்கள், புதிய இந்த தொலைபேசி, தகவல் தொடர்பு முறைகள் வந்து மாடர்ன் ஆயிருக்கிறது வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து வேற மாதிரி கொண்டு வருது. இன்னும் வந்து பரந்துபட்ட மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. புதிய பொருளாதார கொள்கை, குளோபலைசேஷன்ல வந்து தொழிலாளி வர்க்கம் மட்டும் இல்ல, விவசாயிகள் மட்டும் இல்ல, மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா கல்வியில இருந்து அரசு விலகுகிறது. அது மருத்துவத்துறையில இருந்து அரசு இதெல்லாம் செய்யக்கூடாது. அதான் நவதாராளமய கொள்கை. அப்போ வந்து பலதரப்பட்ட மக்கள் போராடும் போது அவர்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்து வந்திருக்கு. இது லத்தீன் அமெரிக்காவில வந்து முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. லத்தீன் அமெரிக்காவில வந்து பொலிவியால வந்து தண்ணீர் வந்து தனியார் மயப்படுத்தினாங்க. இப்ப கூட சேலத்துல பண்றதுக்கான ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு எதிரான ஆமா, அதே மாதிரி லத்தீன் அமெரிக்காவில நடந்த போராட்டங்கள் தான் சாவேஸ் முன்னுக்கு வராது. இந்த இடதுசாரி கட்சிகள்லாம் திடீர்னு மேல வராங்க. பாரம்பரிய இடதுசாரி கட்சிகள்ல இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களின் போராட்டம், அதுல வந்து பழங்குடி மக்கள் இருக்காங்க, பூர்வகுடி, இந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து புதுசா இருக்கு. இந்த மெத்தடே புதுசா இருக்கு. இதுல இன்னொன்னு முக்கியம், இந்த தகவல் தொடர்பு சாதனம் வந்து வழக்கம் போல வசனங்கள்லாம் பேசுறது இல்ல. வசனம் சொல்ல நான் வந்து, அதாவது நீங்கள் வந்து நாம் ஒன்று திரள்வோம், போராடுவோம், வெற்றி பெறும் அப்படியெல்லாம் சொல்றது இல்ல. மீம்ஸ், காக்ரோச்னு சொல்றது இருக்குல்ல, அவரே எதிர்பார்த்துக்க மாட்டேன் காக்ரோச்ங்கிறது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும். அது புதிய தகவல் தொடர்பு விஷயத்துல வர ஒரு சர்க்காஸ்டிக், இது ஒரு பகடியோடு சொல்லப்படுவது வந்து எனக்கு ஜென்சிக்கு வந்து உடனே போய் சேருதுங்கிறதான் உண்மை. அதை வந்து தவறாவும் பயன்படுத்துறோம், அப்படியே இருக்கு. அப்ப என்னன்னா, பெருவுல நடந்த போராட்டம் எல்லாத்துலயும் இந்த போராட்ட வடிவங்கள் மட்டும் இல்லாம போராட்டோட மெசேஜ் இருக்குல்ல, இந்த செய்தி எப்படி பரவுகுதுன்னா அது வந்து ஒரு கிண்டலாகவும், ஹேஷ்டாக், மீம்ஸ் என்பது இன்னைக்கு பெரிய தமிழ்நாட்டிலேயும் பெரிய பிரமாதமான ஒரு இண்டஸ்ட்ரி, மீம் இண்டஸ்ட்ரி. அதுதான் ஒரு வித்தியாசம் இந்த போராட்டத்துல. இந்த டாப் டவுன் ப்ரொட்டஸ்ட், அதாவது வெர்டிக்கல் ப்ரொட்டஸ்ட், அதுக்கப்புறம் ஹரிசான்டல் ப்ரொட்டஸ்ட் நீங்க சொன்ன வகைப்பாட்டுல சார், இந்த வெர்டிக்கலா வர்றது எல்லாமே வந்து ஒரு பெரும்பான்மை, எல்லாத்தையும் நான் சொல்லல, பெரும்பான்மை வந்து ஒரு அடையாள ஆர்ப்பாட்டங்களாகவோ அல்லது அடையாள சம்பிரதாயபூர்வமான ஒரு போராட்டமா மாறி இருக்கு. ஆனா இந்த கிடைமட்டமா நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படின்றது வந்து இதுல வந்து முழக்கங்கள் காமனா இல்லைன்னாலும் கூட, உதாரணத்துக்கு காக்ரோச்சுடைய போராட்டத்திலேயே டெல்லி காக்ரோச்சஸுடைய கூவல் அறைகோல் வந்து ரெகுலேட் த நீட், ஆனா தமிழ்நாடு காக்ரோச்சஸுடைய போராட்டம் வந்து பேன் த நீட் அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க தங்களுக்கான முழக்கங்களை உள்ள சேர்த்துக்கிறாங்க, அல்லது ரொம்ப பரவலா அது பல விஷயங்களையும் பேசுது. நான் இன்னைக்கு போயிருந்த போது ஒரு விஷயத்தை கவனிச்சேன் சார். தமிழ்நாட்டுல ரீசெண்டா 2 மாசமா காணாம போன ஒரு வார்த்தைய தமிழ்நாட்டு காக்ரோச்சஸ் பேசுறாங்க. அது பாசிசம் அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப ரீசெண்டா நம்ம பேசிட்டு இருந்த ஒரு வார்த்தை. இந்த 2 மாசத்துல அந்த வார்த்தை காணாம போயிருச்சு. அவங்களுடைய முழக்கங்கள்ல பாசிச பாஜக அரசு, பாசிச அரசு முறை, இது எல்லாத்தையும் எதிர்த்து அவங்க பேசுறாங்க. அப்போ இந்த கிடைமட்ட போராட்டத்தினுடைய ரீச் என்ன? இப்ப இவங்களுடைய கோல்ஸ் வந்து அட்டைன் ஆகுமா, அல்லது ஸ்டேட் வில் பிரிவைல் அப்படின்னு மறுபடியும் ஸ்டேட் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுமா? இல்ல, இந்த மாதிரி போராட்டங்கள் ஒரு பிரச்சனை என்னன்னா, இது அனுபவம் இல்லாதவர்கள் தான் பல பேர் நடத்துறது. திப்கேங்கிற வந்து அமெரிக்காவில் படித்துக் கொண்டு ஒரு மாணவன், அவருக்கு ஆதரவா நிக்கிறவங்க எல்லாம் மாணவர்கள் போராட்டத்துல நீங்க வந்து தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறதுங்கிறது பெரிய கஷ்டமான வேலை தான். ஆனா அடக்குமுறை அதிகமாக இதற்கு ஆதரவு பெருகும். இதை பாத்துக்கிட்டு இருக்காங்களா, அப்படி ஒண்ணு நடக்கும். இன்னொன்னு வந்து இதை வந்து இப்படி விட்டுற முடியாது. அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல. இப்ப வந்து திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீட் என்ற பிரச்சனையை வந்து பெரிய பொதுவெளிக்கு கொண்டு வந்து அது பெரிய போராட்டம் மாத்தினா அவங்கதான். அது வந்து இந்த மாதிரி தெருவில் இறங்கி போடலன்னா கூட அது வந்து கொள்கை அளவிலான ஒரு போராட்டம் பண்ணாங்க. காங்கிரஸ், இந்த எல்லா கட்சிகளும் வந்து சிபிஎம், சிபிஐ எல்லாமே வந்து இதை வந்து முன்னெடுத்து போய் பாரம்பரிய கட்சிகள் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் பாரம்பரிய கட்சிகளால் இப்ப நடத்த முடியவில்லை அப்படிங்கும் போது அவர்களுக்கு இந்த மொழி புரியவில்லையா, இந்த மாதிரி பழைய மெத்தட்ல இருக்காங்களாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அவர்களுடைய நேர்மை, அவங்களுடைய போராட்ட குணத்தை பத்தி நம்ம இது பண்ணல. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குல்ல, கம்யூனிகேஷன் வேற மாதிரி இருக்கு. அதுதான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன நடக்கணும், இந்த மாதிரி போராட்டங்கள்ல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பெரு நாட்டில் வந்து போன வருஷம் வந்து 25 ஒரு போராட்டம். ஜென்சி எதற்காக போராடினாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பென்ஷனை பிரைவேடைஸ் பண்றாங்க. இந்தியாவில வந்து இபிஎஃப்ஓன்னு ஒண்ணு இருக்கு, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், நாங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கும். அதுல வந்து ஒரு பகுதி சம்பளத்தை பிடிச்சுக்குவாங்க. இபிஎஃப்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் அவங்க தான் பின்னாடி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு
நமக்கு வந்து பென்ஷன், இப்ப பென்ஷன் அது போராடி நாங்க வாங்கியிருக்கோம் அந்த பென்ஷன்லாம் இப்போ. பட் என்னன்னா அது வந்து அரசு துறையில இருக்கு. இன்னொன்னு அந்த அரசு துறையில் முதலீடாக போகுது இல்ல. இங்க இருந்து நம்ம சேலரியில 12% பிடிப்பாங்க பேசிக்ல. மேனேஜ்மெண்ட் 12% ஒரு கணக்கு இருக்கு. அதுல ஒரு பகுதி பென்ஷனுக்கு போகும், ஒரு பகுதி பிஎஃப் ஆகும். இதை வந்து இப்ப இருக்கிற இந்தியாவில இருக்கிற இபிஎஃப்ஓ கூட என்ன பண்றாங்கன்னா அதை வந்து பிரைவேட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் வந்துச்சு. அதுக்கு பெரிய போராட்டம், பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. இதை வந்து பிரைவேட்டைஸ் பண்றதுன்னா தனியார் கிட்ட கையில கொடுத்துருது. அவன் வந்து எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பணம் வந்து பெரிய, அதான் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து இபிஎஃப்ஓ இருக்கு இன்னைக்கு. யார் அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி தனியார்ட்ட போனா என்ன நடக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு எதிராக ஜென்சி போராடுறது நினைச்சு பார்க்க முடியுது உங்களால? பென்ஷன்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியுமா? ஏன்னா நீங்க வந்து ஜென் வைல இருக்கீங்க. நீங்க அதுக்காக நீங்க போய் போராட மாட்டீங்க. உங்களோட இமீடியட் 96 அக்டோபர். சரி, அப்ப ஜென்சி வச்சுக்கோ. நீங்க வந்து என்னோட இளமையானவன்னு வச்சுக்கலாம். அப்படி ஓகே. அது இல்ல, அது என்ன நீங்க வந்து அப்ப இதுக்காக போராடும் போது என்ன ஆகுதுன்னா பெருவுல இதே மாதிரிதான் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க, மீம்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்படி வந்தோடனே அந்த போராட்டம் வந்து வலுப்பெற்று வரும்போது அதுக்கு பிறகு அரசு ஊழியர்கள் வராங்க, விவசாயிகள் வராங்க, பல பேர் இந்த போராட்டங்கள் கலந்துக்கிறாங்க. எப்ப இது வந்து பெரிய இயக்கமாக மாறும்னா இவர்களால் மட்டும் நடத்துறது ரொம்ப சந்தேகம் தான். சப்ஸ்டைட் பண்றது ஒரு மிடில் கிளாஸோட எப்பவுமே நடத்துற போராட்டங்கள், பேங்க் எம்ப்ளாயிஸ், இவங்க போராட்டங்கள் பாரம்பரியமாக போராட்டம் நடத்துவர்கள் கூட இந்த போராட்டத்தை ரொம்ப நாள் நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களால தாங்க முடியாது. ஒர்க்கிங் கிளாஸ் தாங்குற அளவுக்கு அவங்களால தாங்க முடியாது. ஒர்க்கிங் கிளாஸ் ஓரளவுக்கு இப்படியே கஷ்டப்பட்டுருவாங்க. அப்படிப்பட்ட இந்த போராட்ட குழு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த செக்ஷன் தான் வராங்க. இதை வந்து பெரிய மூவ்மெண்டா மாத்துறது மத்தவங்களோட பொறுப்பு. இப்போ விவசாயிகள் அதுல சார் நீங்க இந்த மற்ற அமைப்புகள் இப்போ நீங்க சொன்னது போல பஞ்சாப் விவசாயிகள் கொண்டு வராங்க. இதுல வழக்கமான வளமையான கட்சிகள் அல்லது பாரம்பரிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிபிஐ சிபிஎம்ஐ சேர்ந்த மாணவர் அமைப்புகள் களத்தில் இருக்கிறாங்க. ஏஎஸ்எஃப், ஏஐஒய்எஃப், எஸ்எஃப்ஐ, டைஃபி, இஸ்கஃப், இவங்க எல்லாருமே அம்பேத்கர் டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், அம்பேத்கர் தலித் ஸ்டூடெண்ட் எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாம் இறங்கிட்டாங்க. அப்போ சிபிஐ சிபிஎம் தங்களுடைய மாணவர் அமைப்புகளை களத்துல இறக்கிட்டாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா திமுக, அதிமுக, விசிக, இன்னும் பல கட்சிகள், காங்கிரஸ் கேடர்ஸும் யாரும் ரோட்டுக்கு வரல. இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கேடர்ஸ் வரல. அப்ப ஏன் இந்த பெரிய கட்சிகளால இந்த போராட்டத்தை முன்ன வந்து நின்னு நடத்த முடியல அல்லது ஆதரிச்சு களத்துல இறங்க முடியல? வாட் இஸ் ஸ்டாப்பிங் தம்? இல்ல அதாவது அந்த இவங்களோட நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, எப்படி வந்து பிரச்சனைகளை முன்வைக்கிறது இடதுசாரி கட்சிகள் பெரிய அளவு போராடுறாங்க. இந்த போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து எஸ்எஃப்ஐ வந்து போய் முதல்வரை சந்திச்சாங்க. எஸ்எஃப்ஐ ஒரு டெலிகேஷன், அந்த டெலிகேஷன் மாநில தலைவர், செக்ரட்டரி எல்லாம் போய் பார்த்து ஒரு மெமரண்டம் கொடுக்குறாங்க. மனு கொடுக்கறது வந்து போராட்ட வடிவம் தான். ஆனா என்னன்னா அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து 80 கோடி ஒதுக்குறோம், கல்லூரிகளின் வசதிகளை ஸ்கூல்லாம் இம்ப்ரூவ் சொல்லியிருக்காங்க. அதே மாணவர்களை வந்து அந்த குழுல இருந்தவங்க கூட அடி வாங்குறாங்க. இங்க வந்து அந்த குழுவை லீட் பண்ணிட்டு போனவர் எஸ்எஃப்ஐ மாநில செயலாளர் சம்சீர் அகமது சார். அவர் அடிச்சு சட்டையை கிழிச்சிருக்குது காவல்துறை. அந்த குழுவுல போனவங்க எஸ்எஃப்ஐனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய மிருதுலா, அவங்கள வந்து இன்னைக்கு போலீஸ் அள்ளிட்டு போறத பார்க்கும் போதே பயமா இருக்கு. கைகாலெல்லாம் 4 திசையில இழுத்துட்டு போறாங்க. நான் பார்த்தேன். அது வந்து ஒரு மண்டபத்தில் போய் எடுத்து சம்சீர் வந்து நல்ல ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, போராட்டம் தொடரும் இருக்காரு. அதுல ஒரு பையன் வந்து மதுரையில தமுக்கத்துல வந்து ஒரு பையன் வந்து போலீஸ் வேனுக்குள்ள போட்டா ஜன்னலுக்கு வெளியே கை நீட்டி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றேன்னு, தாவேக அரசை அகற்றுங்கிறான். இப்போ என்ன பிரச்சனை, இந்த பாரம்பரிய ஒரு பார்த்த ரொம்ப ஆச்சரியமா கண்ணாடி போட்டு ஒரு பையன். இப்போ பாரம்பரிய அரசு கட்சிகள் பாரம்பரியான முறையில சில போராட்டங்கள் எடுக்கிறது. அந்த பாரம்பரிய, அதாவது என்னன்னா தொழிலாளி வர்க்க போராட்டம், அது வந்து லேபர் கோடுன்னு வந்திருக்கு. லேபர் கோடுக்கு போராட்டம் முக்கியம்தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா இப்போ திமுக அதிமுக எல்லாம் வந்து போராட்ட களத்துக்கு வந்து போராடி இந்த மாதிரி போலீஸ் கூட சண்டை போய் பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆச்சு. எம்ஜிஆர் வந்து எக்ஸ்பெல் ஆனப்போ வந்து 1972 அவருக்கு ஆதரவா பெரிய மாணவர் போராட்டம் இருந்துச்சு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இதே திமுக தான் இன்னைக்கு திராவிட இயக்கம் வந்து இவ்வளவு பெருசா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஆனா என்ன இருந்ததுன்னா திமுக அதிமுக பார்த்து நான் ஒரு ஆளுங்கட்சி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த தடவை பவருக்கு வரதுலயே தான் கவனமா இருக்காங்களே தவிர நம்ம போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், மாணவர்களை அரசியல் படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முனைப்பு கம்மியா இருக்கு. திராவிட அரசியல் சொல்லி கொடுக்குறாங்க, அதுல வந்து தப்பு இல்ல. ஆனா அந்த முனைப்பு வந்து போயிருது. அதிகாரத்துக்கு வந்துட்டா அவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்துருது. அப்ப என்னன்னா அதோடைய கவலைகள், தேர்தலில் ஜெயிக்கணும், அடுத்த வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும், பல இப்போ தொழிலாளர்கள் ஒன்று திரட்டணுங்கிற மாதிரி பாரம்பரியமான முறையில் தான் எல்லாமே செய்துட்டு இருக்காங்க தவிர அவங்க வந்து இந்த மாதிரி இந்த பலதர இப்போ
இப்ப முக்கியமான 2-3 பிரச்சனைகள் இந்தியாவில எல்லா உலகம் ஃபுல்லா இருக்குது. என்னன்னா, இந்த புதிய பொருளாதார கொள்கை குளோபலைசேஷன்ல வந்து பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து சுத்தமா இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் பல பேர் அந்நிய நாட்டுல போய் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து பல பேர். பட் என்னன்னா, இன்னைக்கு தொழிலாளி வர்க்க போராட்டம், கூலிக்கான போராட்டம், போனஸுக்கான போராட்டம் மட்டும்தான் நடத்துறதுன்னு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே பல பிரச்சனைகள், அவனுக்கே வந்து உடல்நல பாதிக்கப்படுது, என்விரான்மெண்டல் இஷ்யூனால நிறைய புகையை சுவாசி கொண்டு இருக்கப்ப அப்ப வந்து அவனுக்கு மருத்துவ பிரச்சனைகள் வருது. மருத்துவ கட்டமைப்புக்கான போராட்டம், கல்விக்கான போராட்டம். அதிகமாக இந்தியா ஹவுஸ் ஹோல்ட்ல செலவுன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக செலவுபட போது உணவுக்கான செலவு, மருத்துவத்துக்கான செலவு, கல்விக்கான செலவு தான் மேஜர் எக்ஸ்பென்சஸ். ஆனா இதெல்லாம் தனியார் மயம் அதிகமாகிற சூழல்ல இது எல்லாமே அதிகமாயிடுச்சு. அப்போ உங்களுடைய போராட்டங்கள்ல வந்து அதையும் சேர்க்க வேண்டியிருக்கு. அதற்கான போராட்டம், நல்ல மருத்துவ கட்டமைப்புக்கான ஒரு போராட்டம். அதுக்கு எங்க இருந்துச்சுன்னா வெனிசுவேலா. மறுபடியும் வெனிசுவேலா சாவேஸ் வந்தார்ல, அந்த பீரியட்ல என்ன இருந்துச்சுன்னா அவங்க வந்து 3 கமிட்டி வச்சிருந்தாங்க. வில்லேஜ் ஹெல்த் கமிட்டி வச்சிருந்தாங்க, ஒவ்வொரு வில்லேஜ்லயும் வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி வச்சிருந்தாங்க, வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி. இந்த 3 கமிட்டியும் அந்தந்த லோக்கல் பிரச்சனைகள் எடுத்து போராடுவாங்க. மருத்துவ கட்டமைப்புன்னா அவங்க போய் போராடுவாங்க. சாவேஸுக்கு எதிராக கூட போராடி இருக்காங்க அவங்க. அப்போ இவங்க என்னன்னா சாவேஸ வந்து பதவிக்கு வந்த பேர் தூக்கி எறிகிறாங்க, இது ராணுவ அமெரிக்காவோட உதவியோட. அப்ப மக்கள் வந்து திரண்டு பெரிய மறுபடியும் போராட்டம் வந்து 2002ல சாவேஸை மக்கள் மறுபடியும் பதவி அகற்றுறாங்க. அந்த போராட்டத்தில் இருந்து யார் தெரியுமா? இந்த கிராமப்புற மருத்துவ குழு, கிராமப்புற கல்விக்குழு, கிராமப்புற டிஃபென்ஸ் கமிட்டி, பாதுகாப்பு, இவங்கதான். அப்ப என்னன்னா நம்மளுடைய மாற்றி யோசிக்க போராட்ட முறைகளையும் தொடர்ந்து ஒரே மாதிரி வேலையை பாக்குறது, ரொட்டீனிசம் சொல்லுவாங்க. ரொட்டீனிசம் என்பது திரும்ப திரும்ப ஒரே வேலை பாக்குது, கமிட்டி போடுறது, மீட்டிங் போடுறது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வர்றது தவிர இந்த புதிய வந்திருக்க பெரிய தலைமுறை ஒண்ணு பெருசா இருக்குல்ல, இவங்களை அரசியல் படுத்துறதுங்கிறது வந்து பெரிய ஒரு சுணக்கம் இருக்கு. சார், நம்ம பேசும்போது வந்த ஒரு அப்டேட், திமுகவினுடைய மாணவரணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார் சிபிஐயினுடைய மாநில கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்று வரும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து அங்கேயே உட்கார்ந்து ஆர்ப்பாட்டத்திலையும் தொடர்ந்து ஈடுபட்டு. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைகளுக்காக திமுக என்ற கட்சியை வளர்ந்ததே வந்து ஒரு காலத்துல வந்து மாணவர் அமைப்புகள்ல தானே வந்துச்சு. அண்ணா என்பவரை பார்த்து பச்சையப்பா காலேஜ்ல தமிழ் சங்கங்கள் மூலமா தான் வந்துச்சு. அவர்கள் முன்னெடுத்த பிரச்சனைகள்லாம் வேற, மொழி உரிமை, அப்புறம் மாநில உரிமைகள், சமூக இது, அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன், சமூக நீதி, இதெல்லாம் அப்பீல் ஆச்சுல்ல. அப்படி வளர்ந்த கட்சியில இன்னைக்கும் அதோட அடித்தளம் பலமா இருக்கிறது அதான் காரணம். ஆனா இன்னைக்கு அதை மீறி போக வேண்டியது ஏன் பிரச்சனைனா, நீங்க சமூக நீதியை பத்தி முன்னெடுத்து பெரிய வெற்றி கண்ட இயக்கம் திராவிட. ஆனா என்னன்னா இன்னைக்கு தனியார் மயம் அதிகமாக என்ன ஆகும்? தனியார் மதியாம உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ங்கிறது இல்லாம போயிடும். அப்ப அவனுக்கு இப்ப இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஜென்சிக்கு இருக்கிற பிரச்சனை ரிசர்வேஷன் மட்டும் இல்ல. ரிசர்வேஷனால அவனுக்கு பலன் கிடைக்குது, ஆனா அவனுக்கு இன்னும் பெரிய பல பிரச்சனைகள் வந்துருச்சு. அவனுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. தனியார் மையத்தை நீங்க இப்ப சமூக நீதியை பாதுகாக்கணும்னா பாரம்பரிய கட்சிகள் வந்து இதை கையில எடுக்கணும். அதாவது திராவிட கட்சிகள் அதை வந்து கையில எடுத்தாதான் வந்து உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட நீங்க அப்பீல் பண்ண முடியும். தனியார் மயத்துக்கு எதிராக கொள்கையில பெரிய அளவு மாற்றம் வேணும். நம்ம இடதுசாரி கட்சிகள் வந்து வர்க்க பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு இன்னைக்கு எழுந்திருக்கும் மருத்துவம், கல்வி, சுற்றுச்சூழல், இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு வர இளைஞர்கள் பல பேர் வந்து அவனுக்கு பல கேள்விகள் இருக்கு. 150 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் சொன்ன உலகம் வந்து இன்னைக்கு எவ்வளவு நிறைய மாறி இருக்கு. மார்க்ஸோட அடிப்படை கொள்கை எல்லாம் ஒண்ணுதான். மார்க்ஸ் என்ன சொன்னாரு? இதுவரை இருந்த தத்துவ ஞானிகள் எல்லாம் உலகத்தை வியாக்கியானம் இன்டர்பிரட் தான் பண்ணாங்க, உலகத்தை மாற்றுவது எப்படின்னு சொல்றது கரெக்டா சொன்னாரு மார்க்ஸ். ஆனா 150 வருஷத்துக்கு பிறகும் நம்ம இந்த உலகத்தை வந்து திரும்ப திரும்ப இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்குல்ல. மாற்றத்துக்கு வந்து அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுதான் கட்சி. இப்ப ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நடக்கிற பெட்ரோல் விலை பிரச்சனை இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்? கடைசியில நீங்க ட்ரேஸ் பண்ணி போனீங்கன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து மேற்கு ஆசியாவில வந்து அந்த எண்ணெய் அந்த நாடுகளை கைப்பற்றி அங்க வந்து பெரிய ராஜ்யம் நடத்தி அங்க ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கிறதுல, அது காரணம்னு நீங்க வந்து இந்த யூத்துக்கு சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்ப உங்க இந்த உலகத்துல பல பிரச்சனைக்கு காரணம் உலக அளவில் நடக்கும் பிரச்சனைகளும் மத்திய அரசின் கொள்கை பிரச்சனைகள், ஒன்றிய அரசின் கொள்கை பிரச்சனை அப்படிங்கிற அந்த லிங்க் உருவாக்குறது இல்ல. அப்படிப்பட்ட கல்வியை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி அவன் சொல்ல வேண்டியது, அவன்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா என்னுடைய மொழிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, மொழிக்கு ஏன் பாதுகாப்பு இல்லைன்னா இந்த மாதிரி நாங்க போராட்டம் நடத்தினோம், இன்னைக்கு வந்து அது வந்து இன்னைக்கு வந்து மொழி உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னு அரசியல் படுத்தப்படுதல்ங்கிறது வந்து வெறும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறது மட்டும் கிடையாது. அவனை வந்து அரசியல் உணர்வு தீவிரமா அவனோட ஷார்ப்பான ஒரு அரசியல் உணர்வோடு அவனை வச்சிருக்கிறது தான் ஒரே வழி. அப்படின்னா நீங்க ஜென்சியோட போராட்டத்தை நீங்க கணிச்சிருப்பீங்க.
மக்களிடம் இருக்கும் கோபத்தை மக்களுடைய இருக்கிற கட்சிகள் மக்கள் கூட தானே இருக்கு. ஆனா நீங்க எப்படி அதை கணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏதோ நீங்க சர்வே ரொம்ப பண்ணும்போது முக்கியமான வருது சார். கேள்வி. அதாவது என்னன்னா, நீங்க நீங்க வந்து மக்களோட மக்களாக இருக்கும்போது இந்த கோபங்களை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற கேள்வி வருது. இந்த தமிழ்நாட்டுல வந்து இளைஞர்கள் எழுச்சி சொன்னாங்க, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். மத்த நாடுகள்ல இளைஞர்கள் எழுச்சி எப்படி இருந்துச்சு? நேபாள்ல வந்து கரப்ஷன், அதுக்கு அக்கௌண்டபிலிட்டின்னு வருது. நேபாள்ல இந்த ரிசர்வேஷன் இஷ்யூ வருது. ஒவ்வொரு நாடுகள்லயும் இந்த ஜென்சியோ இளைஞர்களை எதுக்காக போறானுங்க, ஒரு பிரச்சனையை மையமா வச்சு உயிரை தியாகம் பண்ணான்ல. ஆமா துப்பாக்கி ஆமா சூடெல்லாம் சந்திச்சாங்க. இங்க இருக்கிற எண்ணத்தை தியாகம் பண்ணான். விஜய போய் பார்க்க போய் தான் பல பேர் உயிரை பண்ண. அதை பத்தி அவர் கவலைப்படுறது, விஜய கவலைப்படுறது இல்ல. அப்ப இந்த ஆமா ஜென்சிங்கிற இந்த எழுச்சிங்கிறத இதை சொல்றது வந்து தொடர்புபடுத்துறது தப்பு. இது வந்து எழுச்சியே கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டுல வந்து மத்த மாநிலங்களோ மத்த ஊர்ல இருக்கிற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வந்து கம்மி தான் ரிலேட்டிவ்லி. வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு, நகரமயமா இருக்கு இந்த ஸ்டேட். அப்படிங்கும்போது இங்க வந்து ஆதவர்தன சொன்னார்ல, ஜென்சி மாதிரி ஒரு போராட்டம் இங்க வெடிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. உண்மையான ஜென்சி போராட்டம் ஆதவர்ஜனாக்கு இதுதான்டான்னு சொல்லணும். இன்னைக்கு நீங்க பண்றது இன்னைக்கு அந்த ஜென்சி போராட்டம் தான் இந்த ஜென்சி போராட்ட வீரர் வந்து அடக்குறாரு. இன்னைக்கு அறவழியில் போராடுகள்ங்கிற ராஜ்மோகன். அறவழி என்பது ஒரு இடத்துல உட்கார்ந்து போராடுறது அறவழி. இப்ப உங்களை மாதிரி தெருவுல இறங்கி தாவேக்கா தாவேக்கா விஜய் என்ன விஜய் உங்க விஜய் பாட்டு பாடுறது அறவழியா? அதான் நான் கேக்குறேன் சார். கூகுள் அப்ப மேப்ஸ்ல சிந்தனைகளை நான் போட்டு பார்த்தேன், அது காட்டலையே சார். அறவழி எங்க இருக்குன்னு கூகுள் மேப்ஸ்ல எனக்கு எதுவும் தெரியல. அறவழிங்கிறது இனிமேதான் சேர்க்க போறாங்க. இப்ப நான் ஆராய்ச்சி பண்ணிருங்க. தாவேக்கா வந்து கல்வி அமைச்சர் வந்து அந்த அறவழி என்பதை வந்து புதுசாக இணைக்கணும்னு ஒரு அப்பீல் கொடுத்திருக்காங்க கூகுளுக்கு. கூகுள் மேப்ல அறவழின்னு போட்டா ஆரவல்லி ஹில்ஸ காட்டுது சார் கூகுள் மேப். அதான். அப்ப என்னன்னா, உலகத்தின் சூழல் மாறி போச்சு. புதிய புதிய தலைமுறைகள் வந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுக்கு குளோபலைசேஷன் பிரைவேடைசேஷன் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து முன்னாடி இந்த நிச்சயத்தன்மை இல்லை எதுக்குமே. எங்கள் தலைமுறை எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும் நிச்சயமா. ஒரு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், யூபிஎஸ்சி எழுதலாம்னு ஒரு நம்பிக்கை 80கள் வரைக்கும் கூட. ஏன்னா இந்தியா வந்து டெவலப்மெண்ட் ஒரு கோல் இருந்துச்சு. ஆனா புதிய பொருளாதார கொள்கை இதெல்லாம் வந்த பிறகு என்னன்னா, அரசாங்கத்துக்கு இதெல்லாம் வேலை இல்ல, மக்களுக்கு வேலை கொடுக்கறது உங்க வேலை இல்ல. அப்படி இப்ப ரயில்வே இருக்குல்ல, அந்த காலத்துல எங்களுக்கு பாத்தீங்கன்னா 3-4 எக்ஸாம் பேப்பர்ல வரும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வரும், பேங்கிங் சர்வீஸ் பிஎஸ்ஆர்பின்னு வரும், இல்ல பேங்க் ரெக்ரூட் நேஷனலைஸ் பேங்க்ஸ். இந்த மாதிரி பல ரயில்வே தான் ஹையஸ்ட் எம்ப்ளாயர் உலகத்திலே. அது எல்லாமே அழிஞ்சு போய் இன்னைக்கு ரயில்வே எம்ப்ளாயிஸ் ரயில்வேயோட இது வந்து கம்மியாயிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கம்மியாயிட்டு இருக்கு. இப்ப அந்த நேரத்துல வந்து அவனுக்கு எதுவுமே ஹோப் கிடையாது. அவனுக்கு கிடைக்கிறது ஸ்விக்கியோ இதோ. அப்புறம் வந்து இல்ல ரொம்ப பெரிய அறிவாளிகள் அறிவார்ந்த சமூகம்னா அவங்க வந்து ஐஐடியில படிச்சு வெளியே போயிடுவாங்க, வெளியாத்து போயிடுவாங்க. சோ இந்த சூழலை புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகள் செயல்படும் போதுதான் உங்களுக்கு வந்து மாற்றம் வரும். அது வந்து அவனுக்கு ஒரு அரசியல் உணர்வு வந்து உண்டாக்க முடியும். அப்படிதான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை சுட்டி காட்டிருக்கீங்க சார். அதே போல புதிய பொருளாதார கொள்கை வந்ததற்கு பிறகு இனி புதிய வல்லரசுகள் கிடையாது அப்படின்ற நிலை உருவானதற்கு பிறகும் நாங்கள் வல்லரசாவோம் அப்படின்ற கோல்ல விஸ்வகுரு வந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ள இருக்கிறாரு. என்னடா வல்லரசு நல்லரசா இது அப்படின்னு ரோட்டில் மாணவர்கள் இருக்கிறார்கள். வல்லரசு என்பதே பிரச்சனை தான். வல்லரசு என்பதுதான் ஒரே ஒரு விஷயத்தை சேர்த்துக்கலாமா, இதை சேர்க்க முடியும். அதாவது என்னன்னா, இப்ப வந்து ஒரு சர்வே பண்ணாங்க பியூ ரிசர்ச் சென்டர். உலகத்துல வந்து 36 நாடுகளை வந்து சர்வே பண்றாங்க. 36 நாடுகள்ல வந்து 28 நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பா இருக்கு இன்னைக்கு. அமெரிக்காவை ஆதரித்த நாடுகள் பீரியாடிக் சர்வே அது. அதுல முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு ஆதரவு பல நாடுகள் வந்து சைனாவை ஆதரிக்கிறாங்க. ஜி ஜின்பிங் பாப்புலர் ஆயிட்டாரு. அப்ப ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த மாற்றங்களை பிரதிபலித்துக் கொண்டே இருந்தாதான் மக்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அப்படிதான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி நன்றி சார். நன்றி.